அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கோச்செங்க சோழன் கட்டிய யானை ஏற முடியாத 70 மாட கோயில்களில் மிக முக்கியமான ஒன்று திருவாரூர் மாவட்டம் பேரளத்துக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருமீயச்சூர் மேகநாதர் கோயில். இங்கே லலிதாம்பிகை ரொம்ப அழகா சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரா. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் உருவான திருத்தலம். ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணின திருத்தலம். இங்க அகத்திய முனிவர் பௌர்ணமி அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை பாடி அம்பிகையை வழிபட்டதோட இல்லாம ஸ்ரீலலிதா நவரத்னமாலை என்கிற அற்புதமான நூலையும் எழுதினார். சூரிய பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம். இங்கேதான் யமதர்மன், சனீஸ்வர பகவான், கருடன், வாலி, சுக்ரீவன், அருணன் இந்த 6 பேரும் அவதாரம் பண்ணின திருத்தலம் இந்த திருத்தலத்துல தான். இங்க இருக்கிற மிக அழகான விஷயம் என்ன அப்படின்னா, கோயில் விமானத்துக்கு கீழே க்ஷேத்திர புராணேஸ்வரர் பார்வதியோடைய முகத்தை பிடிச்சிட்டு சாந்தப்படுத்துற மாதிரி கொஞ்சம் சாந்தமாயிரேன், அமைதியாயிரேன் அப்படின்னு கெஞ்சுவது போல ஒரு அழகான சிற்பம் இருக்கு. இந்த சிற்பத்தை ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா அம்பாள் கோபமா இருக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா அம்பாள் சாந்த சொரூபியா இருக்கிற மாதிரியும் தெரியும். அப்படி ஒரு அழகான சிற்பத்தை இந்த கோயில்ல மட்டும்தான் நீங்க தரிசனம் பண்ண முடியும். அம்பாளினுடைய வாயில இருந்து வருகிற வசினி என்ற வாக் தேவதைகள் வாழ்த்தின வாழ்த்துரைகள், நல் வாழ்த்துக்கள், 1000 நாமங்கள் தான் லலிதா சகஸ்ரநாமம் என்று போற்றப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான திருத்தலத்துல யமதர்மன் 1008 சங்காபிஷேகம் செய்து அந்த பெருமானை வழிபட்டார் அப்படிங்கிற வரலாறும் உண்டு. இங்க இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா பிரண்டை சாதம். பிரண்டை சாதத்தை தாமரை இலையில வச்சு இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அன்னதானம் பண்ணினா நம்முடைய பிணிகள்லாம் நீங்கி நம்முடைய ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. யமதர்மனுடைய முக்கியமான மூலிகையே வஜ்ரவல்லி என்கிற பிரண்டை தான். அப்படிப்பட்ட யமதர்மன் பிரண்டை சாதத்தை இறைவனுக்கு நெய்வேத்தியமா கொடுத்துதான் பல பேறுகளை இந்த தலத்துல பெற்றார் அப்படின்னு வரலாற்று குறிப்புகள், புராண குறிப்புகள்லாம் சொல்லுகின்றன. அதனால நீங்களும் மறக்காம திருமீயச்சூருக்கு வாங்க, இறைவனுக்கு பிரண்டை சாதத்தை நிவேதனமா பண்ணி இறைவனுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.